கரண்ட் இல்லைன்ற காரணத்தினால 9 மாத பிஞ்சு குழந்தையை மாடியில மொட்டை மாடியில் போட்டு தாயும் தகப்பனும் சேர்ந்து தூங்க அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டது பாலியல் கொடுமையால். இந்த நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது? குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா? உண்மையான தீர்வு என்ன? சென்னையில தன்னுடைய ஆண் பிள்ளையை பக்கத்து தெருவில் டியூஷன் விட்டுட்டு வந்து பார்க்கும்போது வீட்டுல 3 வயது பெண் குழந்தையை காணோம். பக்கத்து வீட்டுல இருந்து ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த 60 வயது கிழவன் அந்த குழந்தையை சீரழித்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கு மூட்டையில கட்டி பாத்ரூம்ல ரத்தம் கசிய வைத்திருந்தானே, குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? சென்னை ஹாசினி பாப்பா எதிர்த்த வீட்டுல இருந்த இன்ஜினியர் விளையாடு கொண்டிருந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸ்ல வச்சு கொண்டு போய் எரிச்சானே, குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றிட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? தர்மபுரியில் ஒரு 11ஆம் வகுப்பு பிள்ளை மாதவிடாய் நேரத்தில் வீட்டில் கழிவறை இல்லாமல் ஒதுக்குப்புறமாய் ஏரிக்காட்டுக்கு போன இடத்துல அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்கேயே கொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளை. இதுக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிருச்சா? குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? சீர்காழி சித்தன் காத்திருப்பு என்ற கிராமம் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை, வகுப்பில் முதல் மாணவி, ஆசிரியராக வர வேண்டும் என்ற கனவோடு பள்ளி பிள்ளைகளுக்கு மாலை நேரத்தில் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த பிள்ளை வீட்டில் மாலை வந்து கழிப்பறை இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போன இடத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து அங்கேயே தலையில் கல்லை தூக்கி போட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? தீர்ப்பு கிடைச்சிருச்சா? உண்மையான தீர்வு என்ன? சிவகாசி 5 வயது பிள்ளை 8 பாலியல் வன்கொடுமையாளர்களால் கேங் ரேப் செய்யப்பட்டு மரணித்து போனாலே. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா கூலி வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வரல, வீட்டில் கழிப்பறை கிடையாது, ஏரிக்காட்டுக்கு போன பிள்ளை அங்கேயே கொலை செய்யப்பட்டா. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? தீர்வு என்ன? உண்மையான தீர்வு என்ன? இப்படி ஒவ்வொரு ஊரிலும் நடந்த வழக்குகளை விசாரிச்சு அதன் மூலமாக தீர்வுகளை எடுப்போம். இதை தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்ஸ்டா பேஜின் வழியாக நம்ம விரிவாக பேசுவோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைந்து நீங்களும் பொறுப்பெடுத்து செயல்பட காணொளியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், பெண்களால் பெண்களுக்காக.